மன்னர் வருவார். மன்னர் வர்றது மட்டும் இல்லாமல் இளவரசர் வருவார். இளவரசர் வர்றது மட்டும் இளவரசிகள் வருவாங்க. இளவரசியுடைய தோழிகள், இளவரசருடைய தோழர்கள் அப்படின்னு வருவாங்க. அவங்களுக்கு எல்லாமே அந்த மன்னர் அமைச்சரவை வந்து முழு மரியாதை செலுத்துவாங்க. அதே நிலை தான் அந்த ஜல்லிக்கட்டுல வந்து நடந்த. ஒரு இளவரசர் மாதிரியே இன்பநிதி வளம் வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுங்க. உங்க மகன் என்ற ஒரு அந்தஸ்துக்காக அவனை சால்வை கொடுத்து அதை நீங்க சந்தோஷமா நீங்க வந்து இது பண்றீங்களா? இந்த விளையாட்டை வீட்டுக்குள்ள வச்சுக்கலாம் இல்லையா, வெளியே ஏன்றேன் நான். இல்ல அதுதான் அவங்க பண்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே ஊடகங்கள் தான் அதை பெரிய அளவுல காட்டுறாங்களோ அப்படின்ற ஒரு ஐயம் எழுதி. நீங்க ஏன் சார் பண்றீங்க? பண்ணோதானே காட்டுவாங்க. மன்னருக்கு ஒரு விழாவுக்கு போறோம்னா மன்னர் கூட இளவரசி இல்லை கூத்தியார் போனா கூட இப்படி எல்லாம் பண்ணுவாங்க. இன்பநிதி மட்டும் இல்லை, யார் வந்தாலும் காலைல விழுது அவங்களை பணிவிட செய்யுது அவங்களுடைய குலத்தொழிலாகவே நினைச்சிட்டு இருக்காங்க. இவங்க போய் ஜெயலலிதாவை சொன்னது, அதிமுகவை சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கேவலமாக இருக்குது. அதோட படு கேவலமாக இருக்குது இவங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறது. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தேசிய லீக் கட்சியின் தலைவர் தடா ரஹீம் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடந்துச்சு. அங்க நடந்த ஒரு விஷயம் தான் இப்ப வரைக்கும் பேசு பொருளாவே இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அவர்களை எழுப்பி துணை முதல்வர் உதயநிதியின் மகனுடைய இன்பநிதியோட ஃப்ரெண்டு அவங்கள உட்கார வச்சாங்க. ஒரு கலெக்டருக்கான மரியாதை அந்த இடத்துல கிடைக்கல, அவமதிக்கப்பட்டாங்க அப்படின்ட்டு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூட ஒரு பெரிய கண்டனத்தெல்லாம் தெரிவிச்சிருந்தாங்க. இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன சார்? மன்னர் ஆட்சியில தான் இப்படி நடக்கும். மன்னர் வருவார். மன்னர் வர்றது மட்டும் இல்லாமல் இளவரசர் வருவார். இளவரசர் வர்றது மட்டும் இளவரசிகள் வருவாங்க. இளவரசியுடைய தோழிகள், இளவரசருடைய தோழர்கள் அப்படின்னு வருவாங்க. அவங்களுக்கு எல்லாமே அந்த மன்னர் அமைச்சரவை வந்து முழு மரியாதை செலுத்துவாங்க. அதே நிலை தான் அந்த ஜல்லிக்கட்டுல வந்து நடந்த. ஒரு இளவரசர் மாதிரியே இன்பநிதி வளம் வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்பநிதி மட்டும் இல்லை, உதயநிதியே வந்து அப்படிதானே ஒரு இளவரசருடைய அடுத்த நிலை உள்ள நபர் அப்படின்ற பார்வை தான் பார்க்கணும். அங்கே வந்த கூட்டமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜல்லிக்கட்டு பார்க்கறதோட இவங்களுடைய விளையாட்டை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் மகன்கள் இருக்காங்க. எல்லா மகன்களையும் தந்தை வந்து கொஞ்சுவதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் மழலை பருவத்தில் கொஞ்சுவாங்க. தோளுக்கு மிஞ்சிய வந்து தோழனாக பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது இவர் வந்து ஒரு அரசு நிகழ்வில் நீங்கள் ஒரு துணை முதல்வராக போயிருக்கீங்க. அங்கே வந்து உங்கள் பிள்ளைய உட்கார வச்சுக்கிட்டு இந்த இதை குடி, இதை சாப்பிடு, இதை ஊடகங்கள் தான் அதை ரொம்ப எஸ்டாப்ளிஷ் பண்றாங்களோ. அவங்க இயல்பா பண்றத அந்த நிகழ்வுக்கு இன்பநிதி வந்ததோ இன்பநிதியுடைய நண்பர்கள் வந்ததோ தவறுன்னு சொல்ல முடியாது. அந்த நிகழ்வுக்கு வந்து நேச்சுரல் ஒரு இயற்கையாக ஒரு தமிழர் பண்பாட்டினுடைய அடையாளமாக விளங்கக்கூடிய ஜல்லிக்கட்டு விழாவை பார்க்கறதுக்கு யாருக்கும் ஆசை வரும். அந்த ஆசைக்காக மகனை கூப்பிட்டு வர்றாரு, மகனுடைய நண்பர்கள் வந்தாங்க, அதெல்லாம் கரெக்டு. பட் அவங்களுக்கெல்லாம் எங்கன்னா ஒரு சீட்டை போட்டு உட்கார வச்சு பாருங்கப்பான்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ஒரு துணை முதல்வராக நடந்துக்கணுமே தவிர நீங்கள் வந்து அங்கே உள்ள இன்பநிதிக்கு அப்பனா நடந்துக்கிறது என்பது அது வந்து எப்படின்னா அது அந்த ஒரு புரோட்டோக்காலுக்கு எதிரான செயலாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து நிற்கிறீங்க, நீங்கள் உடனே என்ன பண்ணுறீங்க, அந்த பேட்ஜ் எடுத்து தான் பிள்ளைக்கும் வைக்கிறீங்க. பேட்ஜில் நீங்கள் பேட்ஜு அவனுக்கு கொடுத்தோன்னே வச்சுக்கிறான். பேட்ஜ் வச்சுக்கிட்டோன்னே ஒரு அமைச்சர் வந்து உங்களுக்கு சால்வை போத்துக்கிறார், ரைட்டு, துணை முதல்வர் உங்கள் பையனுக்கு சால்வை போத்துக்கிறாரு. இதெல்லாம் வந்து எப்படி? அப்போ நீங்கள் இவங்க தவிர்க்கணும் வேண்டாம். அப்போ நீங்கள் வந்து ஜெயலலிதாவை நீங்கள் குறை சொன்னீங்க, எம்ஜிஆரை குறை சொன்னீங்க, எம்ஜிஆருடைய அடிமைகள், ஜெயலலிதாவுடைய அடிமைகள்னு சொல்லி அதிமுக எப்படியெல்லாம் கொச்சைப்படுத்தினீங்க. இப்போ யாருடைய அடிமைகள்? உங்களுக்கு நீங்கள் துணை முதல்வர், உங்களுக்கு வயசு வித்தியாசம் பார்க்காம ஒரு அமைச்சர் சால்வை போத்துக்கிறது கூட லாஜிக்காக ஏற்றுக்கலான்னு வைங்க. துணை முதல்வராக இருக்காருங்க, அதனால உங்கள் மகனுக்கு சால்வை ஒரு அமைச்சர் போத்துக்கிறாருன்னா உங்கள் மகன் நாங்கள் என்ன சாதனை பண்ணிட்டேன்? அந்த ஜல்லிக்கட்டில் வந்து போய் 4-5 மாட்டை அடக்கி பெரிய சாதனை பண்ணியிருந்து அப்போ வந்து அந்த அமைச்சர் வந்து உங்கள் மகனுக்கு சால்வை போத்துனா அதை கூட கை தட்டலாம். அதை விட்டு உங்கள் மகன் என்ற ஒரு அந்தஸ்துக்காக அவனை சால்வை போத்து அதை நீங்கள் சந்தோஷமாக நீங்கள் வந்து இது பண்ணுறீங்களா? இந்த விளையாட்டை வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் இல்லை, வெளியே ஏன்றேன் நான். உங்களுக்கு மட்டும்தான் புள்ள இருக்கேன், எல்லாருக்கும் புள்ள இருக்காங்க. எந்த புள்ளையும் இப்படி எடுத்து கொஞ்சி கொலாவிட்டு இல்லையா? நீங்க அமைச்சர் இல்ல, நீங்க துணை முதல்வர் போது ஒரு அரசு இது அதிகாரி மாரி தான் நீங்க. இப்போ ஒரு அரசு அதிகாரி நாளைக்கு ஒரு கலெக்டர் வந்து தான் பொண்ணு, தான் பையனை, தான் பேரன், பேத்தி எல்லாருக்கும் பாசம் இருக்கதான் செய்யும், அன்பு இருக்கதான் செய்யும். எல்லாரும் இப்படி அரசு பொது விழாவில் கூட்டு வச்சு கொஞ்சிட்டு இருந்தாங்கன்னா அது பார்வை எப்படி இருக்கும்? பார்க்குற பார்வை இல்ல அதுதான் அவங்க பண்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே ஊடகங்கள் தான் அதை பெரிய அளவுல காட்டுறாங்களோ அப்படின்ற ஒரு ஐயம் எழுதி. ஏன் சார் பண்றீங்க? பண்ணோதானே காட்டுவாங்க.
நெருப்பு இல்லாம ஊடகங்கள் மேல தப்பு புகையாது இல்ல, இல்லையா? நெருப்பு இல்லாம புகையாது இல்லையா? நீங்க காட்டுவதான் நீங்க பண்றீங்க. நீங்க அங்க என்ன பண்றீங்க? அந்த அந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில கூட அவனுக்கு திறக்கிறதுக்கு முடியாதா? அதை கூட நீங்க திறந்து கொடுக்குறீங்கன்னு சொன்னா என்ன இது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இது இல்ல, என்ன அடுத்த இளைஞரணி மன்னராட்சியா? அடுத்த இளைஞரணி தலைவரே நீ அவர்தான் இளைஞரணி அவரு. தலைவர் இல்ல, தொண்டர் அணி இல்ல, எந்த மண்ணாங்கட்டி அணியாச்சும் நீங்க தலைவரா போட்டுருங்க. நீங்க தான் போட போறீங்கன்றது தெரிஞ்ச விஷயம். அதெல்லாம் வேணாம்னு சொல்றேன். இப்போ அவரு என்னவா இருக்காரு? உங்களுக்கு மகனா இருக்காரு. வேற எதுவுமே இல்லை, எந்த தகுதியுமே இல்லை. அப்படின்போது அது அரசு விழா, அமைச்சர்கள், கலெக்டர், அரசு அதிகாரிகள், அந்த ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடிய அந்த குழுக்கள், அந்த அவங்க தான் வந்து உங்களை கூப்பிட்டதே எதுக்கு? உங்கள் பக்கத்தில் உட்காந்து ஃபோட்டோ பிடிக்கணும், உங்களை அந்த நிகழ்ச்சியை கூப்பிட்டு வந்து கௌரவிக்கணும்னு. நீங்கள் உங்கள் புள்ளியை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டு அங்கே கௌரவிச்சுக்கிட்டு விளையாடிட்டு இருக்கீங்கன்னா, இந்த கோலி விளையாட்டை வீட்டில் விளையாடுற விளையாட்டை பொது வெளியில் விளையாடினா என்ன பார்க்கலாம் சொல்லுங்க. இப்போ அந்த மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அவர்களுடைய பார்வையில இருந்து யோசிக்கும் போது அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஊடகங்கள் தான் அதை தவறா சித்தரிக்கிறாங்க, நான் வந்து துணை முதல்வர் அப்படின்ற ஒரு மரியாதைக்காக தான் எழுந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, ஒரு அழுத்தத்தின் காரணமா அப்படி சொல்றாங்க அப்படி அப்படின்ற மாதிரி. சொல்லாம இது தவறுதான் அவங்க பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க அங்க இருக்க முடியுமா? நிச்சயமா வாய்ப்பு இல்லை. அமைச்சர்கள் திமுகவுடைய முன்னோடிகளே இதை கண்டனம் தெரிவிக்க யாருக்கும் தைரியம் இல்லை. கண்டனம் தெரிவிச்சாங்கன்னா ஏன் இப்படி நடந்துட்டீங்கன்னா அவங்க அடுத்த நாள் கட்சியில் இருக்க முடியாது. அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சுவேன். ஏன் கனிமொழி கண்டிக்க முடியுமா அந்த விஷயத்த? இல்ல, அமைச்சர்கள் பண்ணக்கூடிய செயல் வந்து ரொம்ப ஓவரா இருக்கு அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. என்னன்னா, அவரு ஃபேண்ட்ல ஏதோ தூசி இருக்கு, அமைச்சர் மூர்த்தி அவர்கள் வந்து அதை தட்டி விடுறதும் ஆகட்டும், பிடிஆர் அவர் வந்து ஒரு மதிப்பிற்குரிய நிதியமைச்சரா இருந்தவர், அவர் போயிட்டு வந்து ஏர்போர்ட்ல இருந்து இன்ப நிதியை வந்து வரவழைச்சிட்டு கொண்டு வர்றது, இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க சார்? அதாங்க அந்த சிஸ்டமே அப்படி கொண்டு போயிட்டாங்க. இப்போ எப்படின்னு சொன்னா என்ன அவசியம் இருக்கு அவங்களுக்கு இந்த அளவுக்கு பண்ணணும்? ஒரு அமைச்சரா நீடிக்கிறாங்க, ஒரு பதவியில இருக்காங்க, காலத்துக்கும் அந்த பதவியில நீடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? நான் என்ன சொல்றேன்னா, மன்னருக்கு ஒரு விழாவுக்கு போறோன்னா மன்னர் கூட இளவரசி இல்லை, கூத்தியார் போனா கூட இப்படி எல்லாம் பண்ணுவாங்க அந்த அரசவையில். அதே தான் இப்போ அரசியல் மக்களாட்சியில கூட இப்படி நடக்குது. கருத்து உண்மை அப்படின்ற மாதிரி ஆகுது. அதாவது இந்த இடத்துல வந்து இன்ப நிதி இல்லை, வேற ஏதாவது ஒன்று போயிருந்தாலும் அதுக்கு உண்டான கண்ணியத்தை கொடுத்துருப்பாங்க இந்த அமைச்சர்கள். ஏன் சொன்னா அப்படி காக்கா பிடிச்சி அப்படி காலில் விழுந்தாதான் அவங்க அமைச்சர்களாக இருக்க முடியும். இல்லைன்னா நாளைக்கே வந்து மூர்த்தியை தூக்கி சாதா எம்எல்ஏ ஆகிடுவாங்கல்ல, சட்டமன்ற உறுப்பினர் ஆகிடுவாங்கல்ல. புரிதா இல்லையா உங்களுக்கு? அப்போ ஒரு அமைச்சரின் போது அந்தஸ்து, அந்த சலுகைகளை எல்லாம் வந்து அனுபவிச்சுக்கிறாங்கல்ல. அவங்க அனுபவிக்கும் போது அவங்களால அதை விட்டு விலக முடியாது. அதனால வந்து இன்ப நிதி மட்டும் இல்லை, யார் வந்தாலும் காலில் விழுது அவங்களை பணிவிடை செய்யறது அவங்களுடைய குலத்தொழிலாகவே நினைச்சிட்டு இருக்காங்க. இவங்க போய் ஜெயலலிதாவை சொன்னது, அதிமுகவை சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கேவலமாக இருக்குது. அதோட படு கேவலமாக இருக்குது இவங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஜெயலலிதா வச்சு வந்து ஒரு வயசில் மூத்தவங்க ஒரு தாய் ஸ்தானத்தில் கூட அவங்க காலில் விடுறான், அவனுக்கு பணிவிடை செஞ்சாங்க அவங்களுக்குன்னு சொன்னால் அதையே நீங்கள் கொச்சைப்படுத்தினீங்களா இல்லையா? சொல்லுங்கள். எந்த அளவுக்கு ஜெயலலிதாவை கூட அமைச்சர்களை வச்சு கொச்சைப்படுத்தினீங்க. இன்றைக்கி நீங்கள் என்ன அதோட மோசமாக இருக்க? என்ன வயசு, என்ன வித்தியாசம்? மூர்த்தி அமைச்சருடைய பேரன் வயசு அவனுக்கு இன்ப நிதிக்கு. அவருக்கு அவர் சால்வை போத்துக்கிறாங்க. அவர் என்னடா அமைச்சராடா, எம்எல்ஏவாடா, எம்பிவாடா, என்னவா இருக்காரு? சரி, அந்த ஜல்லிக்கட்டில் நின்று பல மாடுகளை காளைகளை அடக்கிட்டு அங்கே போய் காளையாக நிற்கிறாரா? எந்த காரணத்துக்காக வந்து அமைச்சர் வந்து சால்வை பொறுத்து கௌரவிக்கிறாரு? ஒரு மரியாதை நிமித்தமா அப்படின்னு சொல்லலாம்ல. ஒரு மரியாதை நிமித்தமா, அந்த மரியாதை வந்து பொதுமக்களுக்கு நிமித்தம் இது பண்ணலாம் இல்லையா? பொதுமக்களுக்கு செஞ்சுன்னா அது மரியாதைன்னு சொல்லலாம். இது ஒரே ஒரு இது அவருடைய மகன், அன்னாருடைய மகன், இன்னாருடைய மகன், அன்னாருடைய மகன், இப்படியே போயிட்டே இருக்கும். இது அடிமை அரசியலாக மாறிட்டே இருக்கு. அப்போ மன்னராட்சி போய் மக்களாட்சி மலர்றதுக்கு கொடுத்த உயிர்கள் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கம். மன்னராட்சியை வந்து அழிக்கணும், மக்களாட்சியை கொண்டு வரணும்னு இன்னைக்கு மறுபடியும் மக்களாட்சின்ற போர்வில் நடக்கக்கூடிய மன்னராட்சியை தான் பார்க்கணும். இதெல்லாம் ஒரு தமிழர் திருநாள் பொங்கல் அப்படின்னும் போது சமத்துவ பொங்கல் வைக்கிறாங்க. இந்த காட்சிகளை பார்த்த பல மக்களும் எழுப்பக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, நீங்க எதுக்கடா சமத்துவ பொங்கல் வச்சுங்க, இதுல எங்க இருக்கு சமத்துவம்? இதுதான் உங்க சுயமரியாதை திராவிட மாடலா? எனக்கு முரண்பாடு இருக்கு. சமத்துவ பொங்கல் என்பது எனக்கு முரண்பாடு இருக்கு. சமத்துவ பொங்கல் எங்க? கிறிஸ்தவர்கள் வந்து பொங்கல் கொண்டாடுறாங்களா இல்லையே? இஸ்லாமியர்கள் பொங்கல் கொண்டாடுறாங்களா இல்லையே? அப்படி இருக்கும்போது சமத்துவ பொங்கல்ன்றது என்ன? சும்மா இது வந்து ஒரு சீன் போடுறதுக்காக பண்றீங்க. யாருமே இப்போ நானே வந்து இப்போ நீங்கள் பொங்கல் வைக்கிறீங்க, உங்கள் பொங்கல் நிகழ்ச்சியில் என்னை அழைச்சிங்கன்னா நான் வந்து கலந்துக்குவேன். பவித்ரா வந்து பொங்கல் விழா அவங்க குடும்பத்தோடு வைக்கிது, என்னை சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டுருக்கு, நான் போய் வந்து கலந்துக்கலாம். ஆனால் நான் வந்து பொங்கல் வைக்க முடியுமா? வச்சேன்னு சொன்னால் அது வந்து எப்படின்னா அது ஒரு கேளிக்கையாக தான் மாறும். ஏன்னு சொன்னால் அது பண்பாட்டு கலாச்சாரத்தினுடைய இதுவே வேறு. அது இஸ்லாம்ன்றது வேறு, தமிழ் பண்பாடுன்றது வேறு இருக்கா இல்லைங்களா?
அப்போ அது வந்து கேளிக்கை பண்ணுற மாதிரி அந்த பொங்கல் என்றால் அந்த ஒரு உழவர் திருநாளை நாம் வந்து கேலி பண்ணுற மாதிரி ஆகும். அதை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திராவிட திமுக வந்து தொடர்ந்து வந்து சமத்துவ பொங்கல், இன்னொரு முஸ்லீம் பொங்கல் புர்கா போட்டு, இன்னொரு கிறிஸ்துவ பொங்கலை, இன்னொரு இந்து பொங்கலை, இது என்னடா சமத்துவ பொங்கல்? நீ சமத்துவ பொங்கல்னு 3 பேருக்கு சரி சமமாக கொடுக்குறீங்க, அதேமாதிரி சமத்துவமாக நீங்கள் வந்து எம்எல்ஏ சீட்டு எம்பி சீட்டு பங்கு வைக்கும்போது கொடுக்குறீங்களா? எதில் இருக்கணுமோ அதில் இல்லை. நான் உங்ககிட்ட கேட்குறேன், இவங்க சமத்துவ பொங்கல்னு வைக்கிறீங்க, நீங்கள் பாராளுமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது அமைச்சர்களோ நீங்கள் நியமனம் பண்ணும்போது ஒரே ஒரு முஸ்லீமுக்கு கொடுக்குறது, அது 6 மாதம் இவனுக்கு 6 மாதம் அவனுக்குன்னு சொல்லிட்டு இந்த மண்வெளி பாம்பு தலை எப்படி 6 மாதம் இந்த பக்கம் அந்த மாதம் 6 மாதம் இருக்குமோ அதேமாரி நீங்கள் என்ன பண்ணுற 6 மாதம் மஸ்தானுக்கு 6 மாதம் நாசருக்கு 6 மாதம் மறுபடியும் மஸ்தானுக்கு 6 மாதம் நாசருக்குன்ற மாதிரி கொடுக்குறீங்களா? அப்படிங்கும்போது உங்களுடைய சமத்துவத்தை அங்கே காட்டணும். சிறுபான்மையினருக்கு பெரும்பான்மை கொடுக்கக்கூடிய ஒரு அரசாதான் திராவிட மாடல் அரசு இருக்கு அப்படின்னு அவங்களே சொல்றாங்களே, இப்போ சிறுபான்மையினருங்களே சொல்றாங்களே சார். நான் என்ன சொல்கிறேன், சிறுபான்மைன்னு சொல்லிட்டு நீங்கள் எங்களை சொல்லி நீங்கள் எந்த அளவுக்கு ஒழிக்கணுமோ அந்த அளவுக்கு ஒழிக்கிறீங்க. நீங்கள் வந்து கரும்பு பங்கு வைக்கிறீங்க, கரும்பு வந்து அரசு சார்பாக வந்து பொங்கலுக்கு கரும்பு கொடுக்குறீங்க, அதை கூட ஒரு புர்கா போட்ட பெண்ணு தான் கூப்பிட்டு வச்சு நீங்கள் மீடியாவில் போட்டோ போட்டு போடுறதெல்லாம் எந்த விதமான ஒரு அரசியல் இது? எனக்கு ஒன்றுமே புரியல. கரும்பு தேவைன்னா நாங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கிறோம், இல்லை நீங்கள் கரும்பு வந்து பொங்கலுக்கு எல்லா ரேஷன்தாருக்கும் கொடுக்குறீங்க, என் வீட்லேயும் கரும்பு வந்தது ரேஷன் கடையிலேருந்து வந்ததுன்னு வைங்க, அது எல்லாமே வரது தானே, வாங்குறோம் நம்ம சாப்பிட்றோம் இல்லைன்னு இல்லை. பட் நீ வந்து என்ன பண்ணுற, அதை ஃபோட்டோ எடுத்து போடுறது, முஸ்லீம் பொம்பளையாக பார்த்து பிடிச்சி போடுறதில்ல, அதானே சமத்துவ பொங்கல்? அதுதானே சார் சமத்துவ பொங்கல். நீங்கள் இதெல்லாம் காட்டுங்க. பொங்கல்னு ஒன்று தான் இருக்குது, சமத்துவ பொங்கல், திராவிட பொங்கல், மண்ணாங்கட்டி பொங்கல், அப்படி எதுவுமே 3 பொங்கல் இருக்குல்ல, தை பொங்கல், மாட்டு பொங்கல், காணும் பொங்கல், இது ஒன்று சேர்த்து. தை பொங்கலாக இருக்கட்டும், மாட்டு பொங்கலாக இருக்கட்டும், காணும் பொங்கலாக இருக்கட்டும். மாட்டு பொங்கல் என்பது மாடுகளுக்காக விவசாய இதுகளுக்காக பண்ணுறாங்க. காணும் பொங்கல் என்பது அந்த கிராமங்களில் ஆற்றுக்கரங்க ஓரைகளில் எல்லா ஊர் மக்களும் ஒன்று சென்று அவங்கவுங்க போய் சமைச்சு மாறி மாறி சாப்பிட்டுக்கிட்டு இப்போ இதெல்லாம் வந்து கிராமங்களில் நாகரிகமாக நிறையா இருக்கும். இதை நீ சமத்துவ பொங்கல் சொல்லிட்டு அதுவும் பாருங்க கொடுமை, அந்த அடுப்பு கூட எரியாது சில பேருக்கு. போட்டோ பிடிக்கும்போது அடுப்பு கூட எரியாது, வெறும் பானை வச்சு. ஏன்னா அடுப்பு எரிஞ்சுன்னா முதல்வருக்கோ இல்லை துணை முதல்வருக்கோ அந்த உஷ்ணம் அந்த புகைக்கு ஏதோ ஆயிடும் பண்ணுறதுக்கு ஏன் இப்படி செட்டப் பண்ண சொல்லியிருக்கா? அப்போ நீங்கள் வந்து பொங்கல் என்ற பொருளில் கேலி தானே பண்ணுறீங்க. பண்ணக்கூடாது. அது யார் பொங்கல் கொண்டாடுறாங்களோ அவங்க கொண்டாடட்டும். இது சமத்துவ பொங்கல்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு போய் நீங்கள் பொங்கல் கொண்டாடுங்க, அந்த பொங்கலில் எங்களை எல்லாரையும் கூப்பிடுங்க, சர்வ மதத்தை சார்ந்தவங்களையும் கூப்பிடுங்க, அது வேற விஷயம். ஆனால் சர்வ மதமும் சேர்ந்து பொங்கல் கொண்டாடுதுன்னா அது ஒரு கேளிக்கை, அது இல்லை, நேச்சுரல் இல்லை. அது அந்த ஜல்லிக்கட்டு மேடையில தான் வந்து சுயமரியாதையும் சமத்துவமும் இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் பேசிட்டு இருந்தாலும், விளையாடக்கூடிய அந்த திடல்லையே வந்து அவிழ்க்கப்படுற மாடுகள்லயே வந்து நிறைய பாகுபாடுகள் பார்க்கப்படுது. சாதிய பாகுபாடு பார்க்குறாங்க. என்னன்னா குறிப்பிட்ட ஒரு சாதியினருடைய மாடுகள் அவிழ்க்கவே விடுறதில்லை அப்படின்றாங்க. இது குறித்து வந்து அமைச்சர்கிட்ட கேள்வி எழுப்பும் போது அமைச்சர் வந்து ஊடகவியலாளர்களே வந்து கடுமையா பேசிட்டு போறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அது ஜல்லிக்கட்டுன்றா ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான பண்டிகை அப்படிதான் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அதில் சாதிய பாகுபாடு பார்க்கறது கூடாது. பட் அதை பற்றி பெரிய கருத்தை நான் சொல்ல முடியாது. நான் ஒரு முஸ்லீமாக இருந்துக்கிட்டு அதை பற்றி பெரிய கருத்தை பார்க்கக்கூடாது. ஜல்லிக்கட்டு என்பது தமிழர்களுக்கான பண்டிகை அப்படிங்கும்போது அது ஒட்டுமொத்த சமூகத்தினர். இதையேதான் அமைச்சர் அவர்களும் கடைபிடிக்கணும். என்னன்னா எதுவா இருந்தாலுமே வந்து இது தமிழர்களுக்கான பண்டிகை, எல்லா தமிழர்களுக்கும் இந்த இடத்துல உரிமை வழங்கணும் அப்படின்றத சொல்லிட்டு போயிருக்கலாம். இதே அமைச்சர் மூர்த்தி தாங்க சமீபத்தில் கூட ஆண்ட பரம்பரை அங்க பரம்பரைன்னு எல்லாமே சொல்லிட்டு இருந்தாரு. அப்படிங்கும்போது எல்லாருக்குள்ளும் வந்து இவங்க சமூக நீதி சமத்துவம் எல்லாம் பேசிக்கணுங்க தவிர உள்ளுக்குள்ள எல்லார் மனசுலையும் அந்த ஆழமான ஒரு அழுக்கு சுமந்துட்டு தான் இருக்காங்க. இவங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம புரியுதுங்களா? நாங்கள் எல்லாருக்குமான தலைவர்னு காட்டிக்கிறாங்களே தவிர யாரையும் எல்லாருக்குமான தலைவர்களாக இல்லை. அவங்களுக்கான தலைவர்களாக தான் இருக்காங்க, அவங்களுக்கான அமைச்சர்களாக தான் இருக்காங்க. இது வெளிப்படையான உண்மை. அதனால் வந்து இந்த சமத்துவ ஜல்லிக்கட்டில் வந்து நீங்கள் வந்து எல்லா தரப்பு மக்களும் பங்கு பெற மாதிரி நடந்துக்கிறது தான் சரி. அதை விட்டுட்டு ஒரு தரப்புன்னும் போது இன்னொரு தரப்பு அதை எதிர்ப்பு தெரிவிக்க தான் செய்வாங்க. அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஜல்லிக்கட்டில் நடந்த இந்த ஒரு அவமதிப்புன்னு சொல்லப்படுற இந்த விஷயம் குறித்த நிறைய தகவல்களை எங்களுக்காக நேரம் ஒதுக்கி பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார்.